வாங்க வணக்கம். இன்றைக்கி மிளகு பொங்கல் சூப்பரான டேஸ்ட்டோட, அதே சமயம் ஆறுனதுக்கு அப்புறம் கூட இது நல்லா சாஃப்டாக தளன்னு எப்படி செய்யறதுன்றத டிப்ஸோடு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 ஆழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பொன்னி பச்சரிசி இல்லைனா மாவு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 ஆழாக்கு பைத்தம்பருப்பு, 150 கிராம் அரிசிக்கு 100 கிராம் பைத்தம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வெறும் வானலில் அரிசியினுடைய கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. நான் ஆழாக்கில் அரிசி அளந்துக்கிட்டதுனால ஆழாக்கு பிடிக்கிற ஒரு டம்ளரால் நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எதில் அளந்துக்கிறீங்களோ அதில் 5 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 இனுக்கு கறிவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கோங்க. கட்டி பெருங்காயத்தை நல்லா வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டே. தூள் பெருங்காயம் போகிறத விட கட்டி பெருங்காயம் போட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நல்லா குழைய வேக வச்ச பொங்கல் அதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, நல்லா குழைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நெய்லேயே தாளிக்கும் போது இது சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகிடும். அதனால் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் பொங்கல் சூப்பரான அருமையான டேஸ்ட்டோடு கிடைக்கும். அதனால் நல்லா சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் கறிவேப்பிலையும் இஞ்சியும் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கலந்து வச்சுருக்கிற பொங்கலில் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பெருங்காயம் ஊற வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப. இப்போ இந்த பெருங்காய தண்ணியும் சீரகம் பொரிஞ்சாதான் பொங்கல் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கூட அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டோட தளன்னு இருக்கும். நீங்கள் மெயினாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம், சீரகம் பொரியணும். 2வது தண்ணி நீங்கள் வைக்கிற தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொதிக்கிற தண்ணியை விட்டு கலந்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டோடு நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.